புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இனியவ என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? அப்படி பீ மாதிரி எல்லாரும் ஸ்டிங் பண்ண போறோம் அந்த டேவா? யாரையும் நம்ம ஸ்டிங் பண்ண கூடாது. அந்த பீயை வந்து ஸ்டிங் பண்றதுக்கு நம்ம தூண்டவும் நம்ம கூடாது. ஸ்வீட் ஸ்டிங் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஸ்வீட்டான விஷயங்கள் சொல்லி அவங்க தாக்க போறோம் அப்படிங்கறியா? தேனி மாதிரி அப்படிங்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிட்டு இருப்பாங்க. டோன்ட் ஸ்டெப் ஆன் a பீ டே அப்படிங்கறது நம்மளோட டாபிக்கோட பேரு. ஆமா, சொன்னனே ஆச்சரியப்படுவாங்க. நம்ம எதுக்குடா போய் அங்க போய் நம்ம ஸ்டெப் பண்றோம், அது மேல எப்படி நடக்க முடியும், எப்படி நம்ம மிதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா ஆமா, அதுல யோசிப்பாங்க. ஆக்சுவலி அப்படி இல்ல, அவங்களை வாழ விடுங்க, அவங்களுக்கு அவங்களோட ஸ்பேஸ் கொடுங்க, நம்ம நம்மளோட ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அது கொஞ்சம் பிலாசபியா சொல்றோம்ப்பா. ஆமா ஆமா. அது இதை பத்தி பேசுறதுக்காக கெஸ்ட் வந்து 8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப எனக்கு எப்படி கோல்ட்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரிலாம் உடல் நலம் என்ன சொல்லுவாங்க குன்றாம இருக்கிறதுக்கு, நல்லா செம்ம ஹெல்தியா இருக்கிறதுக்காக உடலும் உள்ளமும் அதுக்கப்புறம் பசுமை உணவுகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. சோ முதல்ல உடலும் உள்ளமும் உள்ள ஒரு யோகாவோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மகராசன் பகுதி 1 6வது நிலை. கால்களை மாற்றி பிடித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இடது கொதிங்கால் உங்களுடைய இடது கணுக்கால் பகுதியை வலது பெருவிரல் மற்றும் அடுத்த விரல் இடையே பிடித்துக் கொள்ளலாம். ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left, normal. இப்பொழுது இந்த 7வது நிலையை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு நம்முடைய 2 கால்களையும் மீண்டும் தொடையை நோக்கி மடித்துக் கொள்ள வேண்டும். உங்க வலது காலை முதல்ல மடிச்சுக்கோங்க, பிறகு இடது காலை மடிச்சுக்கலாம். மடித்த 2 கால்களையும் தரையை விட்டு உயர்த்த வேண்டும். 2 காலை தூக்கிக்கலாம். அடுத்ததாக நம்முடைய 2 கைகளையும் ஒரு சைக்கிள் ஹேண்டில் பார் பிடிப்பதை போல் கொண்டு வர வேண்டும். 2 கையை சைக்கிள் ஹேண்டில் பார் பிடிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. உங்களுடைய உள்ளங்கை தரையை பார்த்தது போல் இருக்க வேண்டும். இப்பொழுது படுத்த நிலையில் சைக்கிளிங் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ரைட் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வலது கையையும் வலது காலையும் நேராக நீட்ட வேண்டும். லெஃப்ட் என்று சொல்லும் பொழுது வலது கையையும் வலது காலையும் உள்நோக்கி மடித்துக்கொண்டு இடது கையையும் இடது காலையும் நேராக நீட்ட வேண்டும். இது போல் தொடர்ந்து ஒரு 10 முறை செய்ய வேண்டும். ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். நார்மல். இப்பொழுது 2 கால்களையும் தரைக்கு கொண்டு வர வேண்டும். கைகளை தரைக்கு கொண்டு வர வேண்டும். இப்போ வலது காலை நீட்டுங்க, பிறகு இடது காலை நீட்ட வேண்டும். 2 கால்களுக்கிடையே ஒரு அரை அடி இடைவெளி இருக்க வேண்டும். 2 கைகளையும் தொடையை விட்டு ஒரு 45 டிகிரியில் தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். 2 உள்ளங்கைகளையும் மேல் நோக்கி திருப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். கைகள் சின்முதரில் இருக்கக்கூடாது. இந்த நிலையில் கண்களை மூடி ஒரு 1 நிமிடத்திற்கு ஓய்வெடுக்கிறோம். இது மகராசன் பார்ட் 1. மகராசன் பகுதி 1 முதுகன் தண்டின் 33 எலும்புகளுக்கும் அசைவு கொடுக்கும் பொழுது கீழிருந்து மேலாக அசைவு கொடுத்தோம். இப்பொழுது மகராசன் பகுதி 2 மேலிருந்து கீழாக அந்த 33 எலும்புகளுக்கும் அசைவு கொடுக்க இருக்கிறோம். இதற்கு இடது பக்கமாக திரும்பி குப்புறப்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல்ல நம்முடைய இடது கையை தலைக்கு மேல் உயர்த்தி தரையில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க இடது கையை தலைக்கு மேல நீட்டி கீழே வைங்க. இடது பக்கமாக திரும்பி குப்புறப்படுத்திக்கலாம். இடது பக்கமா திரும்பி அப்படியே குப்புறப்படுத்திக்கோங்க. படுத்துடலாம்பா, நல்லா திரும்பி குப்புறப்படுத்துருங்க. தலை நேராக இருக்க வேண்டும். நம்முடைய தாடை தரையில் இருக்க வேண்டும். 2 கால்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2 கைகளையும் தொடையொட்டி இருக்க வேண்டும். இந்த நிலைக்கு வந்த பிறகு நம்முடைய 2 கைகளையும் ஒரு 45 டிகிரி தொடையை விட்டு தள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ 2 கையும் ஒரு 45 டிகிரி தள்ளி வச்சுக்கோங்க. கையினுடைய 5 விரல்களும் நேராக இருக்க வேண்டும். உள்ளங்கையினுடைய முழு பகுதி தரையை தொட்ட நிலையில் இருக்க வேண்டும். மீண்டும் கால்களுக்கு வரலாம். 2 கால்களும் சேர்ந்திருக்கணும்னு சொன்னேன்.
2 கால்களை சேர்த்த பிறகு நம்முடைய கால் விரல்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்முடைய 2 முழங்கால்களை மட்டும் தரையை விட்டு தூக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ 2 கால் விரலுக்கு அழுத்தம் கொடுத்து கால் முழங்காலை மட்டும் தரையை விட்டு தூக்குங்க. இந்த நிலையில் பயிற்சி செய்யும் பொழுது மகராசனம் பயிற்சி நமக்கு ஒரு எளிமையான சுலபமான பயிற்சியாக மாறும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய தோள்பட்டையை தரையை விட்டு அதிகமாக உயர்த்தக்கூடாது. உடலை முறுக்கும் பொழுது நம்முடைய முழங்கைகள் மடங்கக்கூடாது. கை இப்போ எந்த நிலையில் இருக்குதோ இதே நிலையில் நம்முடைய கைகளை வைத்துக்கொண்டு இந்த நிலையில் இருந்துதான் நாம் மகராசனம் பகுதி 2 செய்ய வேண்டும். இப்போ நான் மகராசனம் பகுதி 2க்கு கொடுக்கக்கூடிய கமான் தலை உடல் 2க்கும் சேர்த்துதான் இப்போ கமான் கொடுக்குறேங்க. ஒரு முறை செய்து காட்டுவாங்க. ரைட் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தலையை வலது பக்கமாக திருப்ப வேண்டும். இப்போ நம்முடைய தலையை வலது பக்கமாக திருப்புங்க. வலது இடுப்பை உயர்த்தி நம்முடைய இடது குதிங்காலுடைய அடிப்பகுதி தரையை தொடுவது போல் உடலை முறுக்க வேண்டும். இப்போ வலது இடுப்பை தூக்கி உங்களுடைய இடது குதிங்காலுடைய அடிப்பகுதி பூமியை தொடுற மாதிரி உடம்ப முறுக்குங்க. நம்முடைய தோள்பட்டை தரையை விட்டு ரொம்ப தூக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தோள்பட்டையை தரையோடு சேர்த்து வைத்திருக்க வேண்டும். கால் பெருவிரல் மீது பெருவிரல் இருக்க வேண்டும். குதிங்கால் மீது குதிங்கால் இருக்க வேண்டும். முழங்கால் மீது முழங்கால் இருக்க வேண்டும். 2 முழங்கால்களை நாம் மடக்கக்கூடாது. நார்மல். இப்பொழுது தலை உடல் 2ஐயும் நேராக கொண்டு வரவும். லெஃப்ட் என்று சொல்லும் பொழுது தலையை இடது பக்கமாக திருப்ப வேண்டும். இடது இடுப்பை உயர்த்தி வலது குதிங்காலுடைய அடிப்பகுதியை தரையை நோக்கி கொண்டு வர வேண்டும். லெஃப்ட். தலையை இடது பக்கம் நோக்கி திருப்பி இடது இடுப்பை உயர்த்தி உங்களுடைய வலது குதிங்காலுடைய அடிப்பகுதியை தரையை நோக்கி கொண்டு வாங்க. நார்மல். இப்போ நேராக வந்துடலாம். இப்போ தலையையும் உடலையும் எவ்வாறு திருப்ப வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். இப்போ தலையை மட்டும் வலது பக்கமாக திருப்புங்க. இப்போ வலது இடுப்பை லேசாக உயர்த்தி இடது குதிங்கால் பூமியை டச் பண்ணுற மாதிரி உடம்ப முறுக்குங்க. இடது கட்டை விரல் மேல் கட்டை விரல், குதிங்கால் மேல் குதிங்கால். இப்போ முதுக்கு பின்னதாக இருக்கக்கூடிய உங்களுடைய இடது உள்ளங்கையை மேல் நோக்கி திருப்பி வச்சுக்கலாம். நார்மல். தலை உடல் கை ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடுது. இப்போ லெஃப்ட்னு சொல்லும் பொழுது தலை இடது பக்கமாக திரும்ப வேண்டும். இடது இடுப்பை உயர்த்தி வலது குதிங்காலை தரை நோக்கி கொண்டு வர வேண்டும். முதுகன் தண்டின் பின்னதாக இருக்கக்கூடிய நம்முடைய வலது உள்ளங்கையை மேல் நோக்கி திருப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்டார்ட். லெஃப்ட். ரைட். left, right, left. நார்மல். தலை உடல் கைகளை நேராக கொண்டு வரவும். இது மகராசனத்துடைய 2வது பகுதியின் முதல் நிலை. ஆனந்தி, நீங்க ஒழுங்கா அந்த மாதிரி உடற்பயிற்சிலாம் பண்ணீங்கன்னா கேட்கவே முடியாத அளவுக்கு உங்க வாய்ஸ் இருக்குல்ல, அது மாதிரிலாம் ஆயிருக்காது. உடனே அப்படி தப்பா எடுத்துப்பீங்களே. இதே விளையாட்டு தான் உங்களுக்கு போங்க. பட் எனிவே நெக்ஸ்ட் ஒரு ஹெல்தியான ஃபுட் வந்துட்டே இருக்கு, அதை கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம் உங்க டயட்ல. பசுமை உணவுகள்ல சரவணன் சார் வந்து இன்னைக்கு எந்த ஃபுட் வந்து சமைக்கிறதுக்கு கத்து கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துடலாமா? இன்றைய பசுமை உணவுகளில் நம்ம வந்து பச்சை பயிறு பசுங்கலவை செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பாசிப்பயிறு, துருவிய தேங்காய், பச்சை பட்டாணி பச்சையாக உரிச்சது, உப்பு, சீரகம் மிளகு பொடி, எலுமிச்சை சாறு. பசுங்கலவையில் வந்து அதிகப்படியாக நிறைய சேர்க்கலாம். பச்சையான வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலை பிடுங்கின உடனே அது பச்சையாக இருக்கும், அதை உடனே சேர்க்கலாம். அதுமாரி வந்து பெரும் பைத்திங்கன்னு சொல்லுவோம், பெரிய பைத்திங்க அல்லது வந்து காராமணி பயிர்னு சொல்லுவாங்க. பெரிய அளவில் பச்சை பயிர் மாதிரி இருக்கும், பெரிய அளவில் இருக்கும், இது கூட சேர்க்கலாம். இதுமாதிரி நிறைய பருப்பு வகைகள் எதெல்லாம் பச்சையாக கிடைக்குதோ அதை அப்படியே வந்து சேர்க்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இதுமாதிரி பச்சையாக சேர்க்கும்போது அதில் உள்ள தாது உப்புகள், தாது சத்துக்களும், இதுமாதிரி முளைக்கட்டி தானியத்தில் கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ், இது ஒரு விசேஷமான குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸும் உடம்புல போகும்போது உடனடியாக வந்து நமக்கு வந்து இது சக்தியை கொடுக்கும். இது வந்து சக்தியை கொடுக்கறதுக்கு உண்டான இது புரோட்டீன் சக்தின்னு சொல்லல, ரெண்டுமே சேர்ந்து கொடுக்கும். இந்த குளுக்கோஸ் சக்தி கொடுக்கும், அதில் தாதுக்கள் வந்து புரோட்டீனும் மற்ற நமக்கு உடம்புக்கு தேவையான மற்ற தாதுக்களும் சேர்ந்து கொடுக்கும். நீரிழிவு நோயாளிகள் இவங்கெல்லாம் வந்து முக்கியமாக சாப்பிடக்கூடிய முக்கியமான சாப்பாடு இது.
8 நம்ம நிறைய இயற்கை உணவுகள் நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது பழச்சாறு, தேங்காய் சம்பந்தமான உணவுகள் அது மாதிரி வரும்போது இது ஒரு வகையான உணவு. இந்த உணவு சாப்பிட்றது நமக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல எந்தெந்த பருப்பு தேவையோ அதை முதல்ல போட்டுக்கிட்டோம். ஒரு கப்பு வந்து முளைக்கட்டி தானியம், முதல்ல ஒரு கப்பு வந்து பச்சை பட்டாணி உரித்தது, அப்புறம் எலுமிச்சை சாறு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு போட்டால் போதும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக வந்து மிளகு சீரக பொடி, ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் பொடி, கொஞ்சமாக வந்து உப்பு அதிகமாக தேவைப்படாததுக்கு. பச்சை தானியத்துக்கு எப்பவுமே பெரும்பாலும் உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து சுவைக்காக மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை கிளறணும். எலுமிச்சை சாறு நல்லா நிறைய அளவு கிளறிட்டு இதில் தேங்காய் தூள் சேர்த்தணும். இப்போ பச்சை பயிறு பசங்கலவை தயாராக இருக்குது. இது வந்து விசேஷமாக பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு முதல்ல முளைக்கட்டை தானியம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இதேமாரி கலவையாக பண்ணி தரும்போது அந்த எலுமிச்சம் பழத்தோட டேஸ்ட்டும் இந்த தேங்காய் போட இதுவும் இனிப்பும் கலந்ததுனாக்கா வந்து ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கும். கூட வந்து நீரிழிவு நோயாளிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பருப்பு சாப்பிடாதீங்க, அந்த பருப்பு சாப்பிடாதீங்க நிறைய சொல்லிட்டே வருவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா பச்சை பயிர் முளை கட்டும் போது அந்த பச்சை பயிர்ப்பில் இருக்கிற சத்து பூரா அந்த முளை கட்டி அந்த ஸ்ப்ரவுட் சொல்லுவோம் இல்லையா, அந்த முளையில் வந்து நிறைய குளுக்கோஸ் சேர்ந்துருக்கும். இந்த குளுக்கோஸ் தான் வந்து நீரிழிவு நோயாளிகள் நேரடியாக ரத்தத்தில் கலக்கக்கூடிய குளுக்கோஸ். இது அதாவது ஒவ்வொரு தானியத்திலையும் ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு விதமான குளுக்கோஸ் இருக்கும். இதில் ஒரு விசேஷமான குளுக்கோஸ் இருக்குது. இந்த குளுக்கோஸ் சாப்பிட்றது மூலமாக நீரிழிவு நோயாளிகளுக்கு அந்த சுகர் கட்டுப்படுன்றதை விட அந்த பேன்கிரியாஸ் வேலை செய்யாமலேயே இந்த குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் கலக்கும்போது அவங்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். தொடர்ந்து ஆரோக்கியமாக சாப்பிட்டு வரலாம். இதில் எந்த பக்க விளைவும் இல்லை. அடுத்த முறை இன்னொரு பசுமை உணவோட நம்ம சந்திக்கலாம். பச்சை பட்டாணி, முளைப்பயிறு இதெல்லாம் சேர்த்து பசங்களவை அத சொல்ல மாட்டீங்க. பச்சை பசங்களவை அதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் சரியா உங்க டயட்ல. தென் அப்புறம் நீங்க ஹெல்த்தியா இருப்பீங்க. என்ன எனக்காகவே இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கூட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து டல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தா கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகுங்க. நினைச்சு பார்த்த முடியாது. நீ எல்லாம் சமைக்க கத்துக்கிட்டே அது போய் சமைச்சிட்டு இருந்து சாப்பிட்டு தெம்பாக போறேன். ஐயோ நீங்க பாப்பீங்கன்னு நினைச்சேன். அதை சரியா கொஞ்சம் ரெசிபி பார்க்காம விட்டேன். இதே சமாளிக்காத கொஞ்சம் என்ன சொன்னாரு அப்படிங்கறத ரீகால் பண்ணி பாரு. புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் FM ஸ்டேஷனுக்கு. இனியவை நிகழ்ச்சி எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் ஆர்ஜபரன் ஆர்ஜி ஆனந்தி அவர்கள். ஆனா இப்போ ராமன் சங்கரன் சார் நம்ம கூட சேர்ந்துக்க போறாரு. ஆமா என்னன்னா எல்லாருக்குமே அவங்க வச்சிருக்க பொருள் வந்து பொக்கிஷம் தான் இல்லையா. நம்ம பொருள் அப்படிங்கறத இப்படி பத்திரமா தான் வச்சிருப்போம். சோ அதே மாதிரி அவர் வந்து நிறைய பொருட்கள் வச்சிருக்காரு இல்லையா. பொக்கிஷம் அப்படிங்கிற பகுதியில அவர் நிறைய பொருட்கள் பத்தி சொல்லியிருக்காரு. அது அந்த காலத்துல பயன்படுத்தினது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில இன்னைக்கு அவர் பெட்டியை திறந்து எதை எடுத்து காமிக்கிறாரு அப்படிங்கறத பார்த்தோம்னா ஒரு கிளிப்பை பத்தி சொல்ல போறாரு. அது மட்டும் எனக்கு தெரியும். நீ ஏன் ஹிண்ட் கொடுத்த அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன்ல. அவர் என்ன பார்க்கலாம். பொக்கிஷன் நிகழ்ச்சியில் டெய்லி ஒரு ஆன்டிக்விட்டியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பேச போகிற பொருள் வந்து கிளிப்புனா 2 வகையான கிளிப்பு தான் இப்போ நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஒன்று பரீட்சை அட்டையில் இருக்கிற கிளிப்பு, இன்னொன்று வந்து துணி காய போடுற கிளிப்பு. பரீட்சை அட்டையில் இருக்கிற கிளிப்பை பார்த்தீங்கன்னா அது வந்து டிசைன் அட்டையில் உள்ள டிசைன் மாறல, ஆனால் கிளிப்பு ஒரே வடிவமாக தான் இருக்கும். துணி காய போடுற கிளிப்பில் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது, அலுமினியம் தான், அது மாதிரி நிறைய மெட்டலில் தான் வித்தியாசம் இருக்குது. அது தவிர வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் இது ஆன்டிக்விட்டி கிளிப்புன்னு பார்க்கும்போது, அதாவது 200-250 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிளிப்பை பார்க்கும்போது அதை யார் பயன்படுத்தியிருக்காங்க, என்ன விஷயத்துமாக அந்த கிளிப்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, பிஸ்னஸ்மேன் பயன்படுத்தியிருக்காங்களா, அரசியல்வாதி பயன்படுத்தியிருக்காங்களா, அல்ல அரசு அதிகாரிகள் பயன்படுத்தியிருக்காங்கிறத இந்த கிளிப்போட டிசைன் அதோட தரத்தை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த காலத்து கிளிப்பில் பல இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது எந்த வகையான கிளிப்பை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கங்கிறத அந்த கிளிப்போட டிசைனை வச்சே நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு இது வந்து ஒரு பெண்ணோட கை மாதிரி இருக்குது. இந்த கிளிப்பு கிடச்ச இடம் வந்து காரைக்குடி.
காரைக்குடியில் வந்து அந்த காலத்தில் நிறைய பிஸ்னஸ் மேன் இருந்தாங்க. அதனால் பிஸ்னஸ் மேன் யூஸ் பண்ண கிளிப்பாக இருக்கலாம் இது. இன்னி கூட ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு நல்ல குவாலிட்டியோட கிளிப்பை தயாரிச்சிருக்காங்க. அடுத்தது இன்னொரு கிளிப்பு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு லேடி கை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து லேடி கை இல்லை, இது வந்து ஒரு ஃப்ளவர். அது ஃப்ளவர் டிசைனை வச்சு இந்த கிளிப்பு தயாரிச்சிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த கிளிப்பை யார் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு பேரோடு இந்த கிளிப்பு கிடைக்குது. ப்ரைவேட் பிஸ்னஸ்லேயே முதலாளிகள் பயன்படுத்தின கிளிப்பை அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வகையான கிளிப்பு பார்த்திங்கன்னா அரசாங்க கிளிப்பு பார்த்திங்கன்னா, இது ஒரு சிறிய கிளிப்பு. இது எப்படி அரசாங்க கிளிப்புன்னு சொல்கிறோன்னா, இதில் வந்து ராயல் சிம்பிள் அவங்களோட க்ரௌன் இருக்குது. அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேயும் ஈஸ்ட் இந்தியா காலத்துலேயும் இந்த க்ரௌனோட சிம்பிளோடு இருக்கிறதுனா அது கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற சிம்பிளாக இருக்கலாம். இதில் வேறு வகையான இன்ஃபர்மேஷன் இல்லை, ஆனால் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கீழ்நிலை ஊழியர்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கலாம். இது மேலதிகாரிகள் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிப்பு தான். இந்த கிளிப்பில் வந்து அவங்களோட ராயல் சிம்பிள், ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ராயல் சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த காலத்தில் வந்து எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியா வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறாங்க? இதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆவண காப்பகத்துக்கு போய் இந்த கிளிப்போட ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா எந்த அரசு உயர் அதிகாரி இதை பயன்படுத்திருக்காங்களோ இன்றைக்கி கண்டுபிடிச்சிட முடியும். அவங்க எந்த மாதிரி வேலை பார்த்தாங்க, கவர்னரா அல்லது அதுக்கு மேலே உள்ளவங்களாங்கிறத வச்சு இந்த ஒரு கிளிப்பை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. வெறும் ஸ்ப்ரிங்கு மட்டும் இல்லாமல் ஒரு பிளேட்டை கொடுத்து அதை அழகாக பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் ப்ரெஸ் பண்ணால் கூட இன்றைக்கி கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அழகாக தயாரிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கிளிப்பில் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, நாளைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பழைய கிளிப்பை பார்த்தீங்கன்னா இதை வச்சு யோசித்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாளைக்கு ஒரு புது ஆன்டிக்விட்டியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்துல இந்த பேப்பர் கிளிப்ஸ் திருட விஷயம் தான். அதுல எந்த அளவுக்கு கிராஃப்ட் ஒர்க்லாம் வந்திருக்குன்னு பாரு. இப்போ வந்து நிறைய இருக்கு, ஆனா குவான்டிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டி கிராஃப்ட் இதெல்லாம் கம்மியா இருக்குல்ல. 5-10 ரூபா 3-30 ரூபா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய தரத்துக்கு தான் பாக்குறாங்களே தவிர ஒன்னையே வந்து ஒரு கிராஃப்டே நீங்க சொல்ற மாதிரி இன்டெலெக்சுவலா ஆர்டிகுலேட்டா அதை சிந்திச்சு வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாமா. ஆனா அப்ப வெரைட்டி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பேப்பர் கிளிப்ல இத்தனை வெரைட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு வெரைட்டிஸ் சொன்னாரு இல்லையா? எக்ஸாக்ட்லி. பட் நெக்ஸ்ட் சித்த வைத்தியர் அருண் நானும் ஒரு சூப்பர் விஷயம் சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. ஆனா என்னன்னு சொல்லிக்க மாட்டாரு. ஸ்வீட்டான விஷயம் தான் சொன்னாரு, பட் அவரு சஸ்பென்ஸ் வச்சிட்டாரு. ஓகே, அப்ப நம்மள பத்தி பேசுறாரோ என்னமோ. தயவு செய்து பாத்துறலாம். தேனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தேன் ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள், அதே சமயத்தில் நல்ல ஒரு மருந்து பொருளாகவும் செயல்படும். தேன் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து எல்லா வியாதிக்காரங்களும் சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு உணவுப் பொருள்னால் அது தேன் தான். நீரிழிவு வியாதி உள்ளவர்களும் தேனை எடுத்துக்கொள்ளலாம். தேனில் உள்ள சர்க்கரையினால் உடலில் நம்ம நார்மலாக உள்ள சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. இன்னும் தேன் வந்து எல்லாருக்குமே ஒரு மருந்து பொருளாக பயன்படும். தேன் வந்து உடல் வெப்பத்தை அகற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். நல்ல ஒரு மலத்தை இழக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கும் உடலை தேற்றுவதற்கும் உள்ள ஒரு பொருளாக இருக்கும். உடல் உள்ள சளியை வெளியேற்றக்கூடிய முக்கியமான ஒரு பொருளாகவும் இந்த தேன் இருக்குது. எது சுத்தமான தேன் அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது. சுத்தமான தேன் அப்படிங்கிற போது இன்றைக்கி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா தேனுமே சுத்தமான தேன் நம்ம சொல்லிட முடியாது. நிறைய தேனில் சர்க்கரை கரைசலோட அளவும் அதிகமாக இருக்குது. புதுசாக எடுக்கப்பட்ட தேன் பார்த்திங்கன்னா இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், நல்ல தெளிவாக இருக்கும். அதை வச்சே நம்ம ஓரளவுக்கு தேன் அப்படிங்கிறத சுத்தமான தேன்கிறத முடிவு செய்ய முடியும். இன்னும் சில எளிய சோதனைகள் மூலமாக சுத்தமான தேனை வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியும். குறிப்பாக ஒரு தீக்குச்சியை தேன் நிறைந்த ஒரு குப்பியில் நம்ம உள்ளே விட்டு நல்லா நனைச்சு அதை நீங்கள் தீ பொறுத்துனீங்கனாலே அது தீ பிடிக்கணும். தீ பிடிச்சதுன்னா அது சுத்தமான தேன். இப்போ ஒரு சர்க்கரை கரைசலில் வந்து நீர் இருக்கிறதுனால அதில் முக்கின ஒரு தீக்குச்சி வந்து நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக தீ பிடிக்காது. இதை வச்சு இந்த எளிய பரிசோதனை மூலமே நம்ம வந்து சுத்தமான தேனை வந்து அறிஞ்சிக்கிட முடியும். ஒரு சுத்தமான கண்ணாடி டம்ளரில் தேனை விட்டு பார்த்திங்கன்னா தேனை அப்படியே கரையாது, அப்படியே ஒரு கம்பி மாதிரி கீழே போய் இறங்கும். அதே அது சர்க்கரை கரைசலாக இருந்தால் உடனே அது கரைஞ்சு இறங்கக்கூடிய அளவில் இருக்கும். இதன் மூலமாகவும் சுத்தமான தேனை வந்து நம்ம வந்து அறிஞ்சிக்கிட முடியும். தேன்லேயே பல வகைகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் வந்து பல வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக மலையிலிருந்து கிடைக்கக்கூடியது மலை தேன் நம்ம சொல்லுவோம். மர கொம்புலேருந்து கிடைக்கக்கூடியது கொம்பு தேன் சொல்லுவோம். புற்றுக்கள் வரக்கூடியது புற்றுத்தேன் சொல்லுவோம். மரப்பொந்தில் இருக்கக்கூடியதை மரப்பொந்து தேன் சொல்லுவோம். வீடுகளில் கிடைக்கக்கூடிய தேனை வந்து மனைத்தேன் சொல்லுவோம். அந்தந்த இடத்துல கட்டுறதன் மூலமாக அதனுடைய குணமும் கொஞ்சம் மாறுபடுறதை நம்ம வந்து பார்க்குறோம். குறிப்பாக மலைத்தேனுக்கு வந்து விக்கல் குணமாகும், சளி இருமல் குணமாகும்னு சொல்லுவோம். அதே இது மனைத்தேனுக்கு பார்த்திங்கன்னா தோல் வியாதிகள் குணமாகும், புழுவட்டு கரப்பான் போன்ற தோல் வியாதிகள் குணமாகும்னு சொல்லுவோம். கொம்பு தேனுக்கு பார்த்திங்கன்னா வாந்தி சுவையின்மை போன்ற நோய்கள் வந்து குணமாகிறத நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு தேனுக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கிறதாகவும் நம்ம பார்க்குறோம்.
இன்னும் தேன் வந்து எந்த பூலேருந்து எடுக்கப்படுது, எந்த ஏரியாவிலேருந்து இருக்குது, அந்த ஏரியாவில் எந்த பூக்கள் அதிகமாக பூக்குது, அதற்குரிய குணமும் அந்த தேனில் இருக்கும். அந்த பூக்களுடைய தன்மையும் அந்த தேன் வந்து பெற்றிருக்கும். தேன் எல்லாருக்குமே பயன்படுத்தலாம்னு நம்ம சொல்லியிருந்தாலும் குழந்தைகளுக்கு 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பயன்படுத்துறதை வந்து தவிர்க்கலாம். அதாவது தேனை ஜீரணிக்கக்கூடிய நொதி வந்து குழந்தையினுடைய 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் இருக்காது. அதனால் தேனில் வரக்கூடிய சில பாக்டீரியால் ஸ்போர்ஸ் இருக்கலாம். அதனால் ஏதாவது ஒரு கேடு ஏற்படும்ங்கிறத கருதி குழந்தைகளுக்கு 1 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து தவிர்க்கலாம். 1 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். தேனுக்கு வந்து சளி இருமலை போக்குறதுக்கு குழந்தைகளுக்கு சுடுதண்ணியில் கலக்கி நம்ம கொடுத்தோங்கனாலே அந்த சளி இருமல் வந்து குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலுமிச்சை சாறுலையும் கலந்து கொடுக்கலாம். ஒரு 15 மில்லி அளவு எலுமிச்சை சாறில் 1 டீஸ்பூன் அளவு தேனில் கலந்து கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சளி, இருமல், மூச்சு திணறல் இதெல்லாம் குணமாகிறதுக்கு நல்ல ஒரு குணம் கிடைக்கும். இன்னும் பெரியவர்களுக்குன்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். குறிப்பாக சொல்லும்போது சளி, வயோதிகர்களுக்கு வரக்கூடிய இருமல், நெஞ்சு சளி இது எல்லாத்துக்குமே சுடுதண்ணியில் கலக்கி நம்ம வந்து இந்த தேனை வந்து பயன்படுத்த முடியும். வெளிப்புறமாகவும் தேனை அப்ளை பண்ண முடியும். உடலில் ஏற்படக்கூடிய சிறு சிறு புண்களுக்கோ இல்லை வெந்நீரினால் ஏற்படக்கூடிய தீ காயங்களுக்கோ இது கூட வெளிப்புறமாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். முகத்தில் தடவும் போது முகப்பொலிவு ஏற்படும். இன்னும் தேனையும் சுண்ணாம்பையும் கலந்து நம்ம வந்து பத்து போடலாம். தேனையும் சுண்ணாம்பு கலந்து பத்து போடும்போது தலைவலி இருந்தால் தலைக்கும், வயிறு வலி இருந்தால் வயிற்றுப்பகுதியிலையும் பத்து போடும்போது அந்த தலைவலி குணமாகிறதுக்கும் வயிற்று வலி குணமாகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் தேனை வந்து பாலில் கலந்து குடிக்க முடியும். தேனும் பாலும் கலந்து குடிக்கும்போது உடல் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, அதாவது உடல் எடை கூடணும்னு நினைக்கிறவங்க பாலோடு தேனில் கலந்து நம்ம வந்து சாப்பிட்ற வழக்கம் இருக்குது. பார்லி அரிசியை வந்து கஞ்சி மாதிரி போட்டு அந்த தெளிவை எடுத்து அதோட தேன் கலந்து சாப்பிடும்போது நீரடைப்பு, கல்லடைப்பு போன்றவைகள்லாம் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர் நன்றாக பிரிகிறதுக்கும் தொண்டையில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆறுவதற்கும் இந்த பார்லி அரிசி கஞ்சி தெளிவும் தேனும் கலந்த கலவை வந்து நல்ல ஒரு நலம் பயக்கும். இன்னும் இருமலுக்கு சொல்லப்பட்ட எல்லா மருந்துகளையும் நம்ம தேனில் தான் சாப்பிடுவோம். சளி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மருந்து, ஒரு உதாரணமாக திரிகடுகு சூரணம் எடுக்கிறோன்னா சுக்கு மிளகு திப்ளி போன்ற சிறுகடுகு சூரணத்தை நம்ம சாப்பிடும்போது கூட ஒரு துணை மருந்தாக வந்து தேன் வந்து பயன்படும். அந்த சளியை அகற்றுவதில் ரொம்ப முதன்மையாக வந்து பயன்படும். நல்லது ஒரு ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாகவும் வந்து பயன்படும். நம்ம சாப்பாட்டில் வந்து ஜாம் இன்றைக்கி எல்லோரும் தொட்டு சாப்பிட்றோம். இந்த ஜாமுக்கு பதிலாகவே தேன் சொட்டு சாப்பிட்ற பழக்கம் தான் நம்மக்கிட்ட இருந்தது. இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, இதில் பிற உணவுகளாக இருந்தாலும் சரி, தேனை தொட்டு நம்ம சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் இயல்பாகவே கிடைக்கும். அதாவது உடலுக்கு நல்லதொரு ஊட்டம் தரக்கூடியது, உடலை நல்லா போஷாக வளர்க்கக்கூடியது, இரத்த சுகை இருந்தாலும் அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த தேனுக்கு உண்டு. அதனால் அந்த தேனை வந்து நம்ம தொடர்ந்து உணவில் வந்து பயன்படுத்த முடியும். நீரிழிவு வியாதி உள்ளவர்களும் இதை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். சொன்னல அப்பவே ஸ்வீட்டான விஷயம்னு சொல்லிட்டு தேனா இருக்க போது நீங்க யோசிக்காம நம்மள பத்தியே பேச போறோம், அப்படியே பில்டப்லாம் விடுறீங்க. ஆமா, ஸ்வீட் இஸ் ஈக்குவல் டு நம்ம அப்படின்னா ஸ்வீட் இஸ் ஈக்குவல் டு தேன் அப்படின்னா நம்ம இஸ் ஈக்குவல் டு தேன் தானே. ஓகே, என்னால முடியல. சீக்கிரமா சித்த வைத்தியர் அருண் வந்து எனக்கு ஏதாவது மருந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்குள்ள நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாமா? ஆமா ஆமா, ஏன்னா அவர் முன்னாடி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. நல்ல விஷயங்கள் சாப்பிட்டா மருந்தே தேவையில்லை அப்படிங்கறது அவரோட பாயிண்ட்டும். அதுதான் நானும் சொல்றேன். இப்போ கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வை இன்று. வெல்கம் பேக். இனிய நிகழ்ச்சிக்கு புதிய FM ஸ்டேஷனுக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க வருணன் ஆனந்தியுடன். டோன்ட் ஸ்டெப் ஆன் அ பி டே. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியை ஸ்டெப் பண்ணுற மாதிரி இது அர்த்தத்தை எடுத்துக்க வேணாம். நம்ம வந்து பி அதோட லிவிங் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே இருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு நம்மளோட லிவிங் இந்த லைஃப் ஸ்டைலுக்கு அண்ட் இக்காலஜிக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் இல்லையா இன்னைக்கு. நம்ம வந்து டோன்ட் ஸ்டெப் ஆன் அ பி டே அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி நம்ம வந்து அதுக்கு வாழ்றதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த நாள் கூட பேசுறதுக்காக கெஸ்ட்டாக வந்திருக்கவர் தேனி வளர்ப்பாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். சார், முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இந்த தேனிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நான் ஒரு 5 வயசுலேருந்து தேனி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் நல்ல சர்வீஸில் இருக்கேன். ஒவ்வொரு ஊரும் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் எங்கே வேணாலும் போவேன். ஒரு 4-5 இடம், ட்ரிவாண்ட்ரம், பாம்பே, மதுரை, இப்போ மறுபடியும் மெட்ராஸ் வந்திருக்கேன். எங்கே போனாலும் முதல்ல தேன் பொட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ஹவுஸ் ஹோல்டு போகிறதுக்கு முன்னாடி என் தேன் பொட்டி அங்கே போயிடும். அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஹோல்டெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுவோம். தேன்பூச்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கிறதோட இல்லை, தேன்பூச்சி இது வந்து ஒவ்வொரு வருஷமும் தேன்பூச்சி இனப்பெருக்கம் பண்ணோம். அந்த இனப்பெருக்கம் பண்ணுச்சுன்னா நம்மளால் வச்சுக்க முடியலன்னா அது வெளியில் போயிட்டு வேறு இடத்துல கூடு கட்டிக்கும். அது கூடு கட்டுறதுனால நிறையா அந்த சுற்று வட்டாரத்துக்கு நல்லது. ஓகே சார், சின்ன வயசுலேருந்து இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சிங்க? நான் 7-8 வயசுலேருந்து தேன்பூச்சி வளர்க்குறேன் சார். வளர்க்குறது இல்லை, அப்போ வந்து தேன்பூச்சி பிடிக்கிறது தான். அங்கங்கே மரத்தில் கட்டுறது அது இது பார்த்துட்டு இருந்தேன். வளர்க்குறதுங்கிறது ஒரு 10-15 வயசுக்கு அப்புறம் தான் வளர்க்க. பெட்டியில் பிடிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங். முன்னாடிலாம் ரொம்ப கொட்டும். தேன்பூச்சி கொட்டிச்சுன்னா அவ்வளோதான், உயிரை போயிடும். உண்மை அது. அந்த மாதிரி கொட்டும், அந்த பக்கமே நகர்ந்து போக முடியாது.
அவ்வளவு கொட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிப்போச்சு. இப்போ கொட்டுறதே இல்லை. அது கொட்டினாலும் வலி இல்லை, அந்த வலி கிடையாது, அந்த கட்டுப்பு அந்த இதெல்லாம் இப்போ கிடையாது. அந்த காலத்தில் கொட்டினதுனால பெரியவங்கள்லாம் சொல்லிட்டாங்க கிட்ட போகாத தேன்பூச்சிம்பாங்க. அது இப்போ இல்லை, அது உண்மை இல்லை. இப்போ தேன்பூச்சி டொமஸ்டிக்லி ட்ரெயின்ட் ஆகிடுது. நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்த தெம்பு நமக்கு கிடையாது. பிகாஸ் என்ன சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் அந்த ஃபுட்டு தான் அதுவும் சாப்பிடுது. பெஸ்டிசைடு அடிக்கிற ஃபுட்டு தான் அதுவும் போய் சாப்பிடுது. அதனால் நமக்கும் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து அந்த விஷத்தன்மைங்கிறது அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அது உடம்புல உங்களுக்கும் தேனீக்கும் அப்படிப்பட்ட ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போகிறீங்கல்ல? ஆமா, தேனீ கொட்டுறதும் நம்ம அதை பார்த்து பயப்படுறதும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. தேனீக்கள் வந்து நம்ம உலகத்திற்கு எந்த அளவுக்கு நன்மை அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தேன்பூச்சின்னா வந்து ரொம்ப அது எப்போ வந்ததுன்னு யாருக்குமே தெரியல. தேன்பூச்சி முன்னாடி பழங்காலத்து மனிதர்கள் ஆதி காலத்து மனுஷங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஃபுட்டுன்னா தேன் தான். காட்டில் இயற்கை ஃபுட்டு அதுதான் ஆரம்பிச்சது, தேனை தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதனால் அந்த இனம் வந்தெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகிடுது. நேச்சருக்கு தேன்பூச்சி என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா, தேன்பூச்சி போய் ஒரு பூவில் உட்காந்தா தான் அந்த பூ காயாகும். சில இது மகரந்த சேர்க்கை விண்டிலேயே மகரந்த சேர்க்கை ஆகிடும். கிராஸ் போலினேஷன் தேன்பூச்சி போய் உட்காந்தா தான் அது மகரந்த சேர்க்கை உண்டாகும். ஓகே, இந்த தேன்பூச்சியை தவிர்த்து வேறு ஏதாவது பூச்சி வந்து அந்த மகரந்த சேர்த்து இருக்குது. வண்ணத்தி பூச்சி இருக்குது. ஓகே, புரியுதா? இருக்கு, வண்டு இருக்கு, கதண்டுன்னு இருக்கு, வண்டுன்னு இருக்கு. பட் மெயின் பார்ட் வந்து இதுதான் தேன்பூச்சி. ஓகே சார். மகரந்த சேர்க்கைன்னு இல்லை, ஃபெர்டிலைசரும் கிடைக்கும். தேன் நம்மள மாதிரி எல்லாம் அதுவும் சாப்பிட்றதுனால, அதுவும் மலை ஜலம் கழிக்கிறது, அதெல்லாம் இயற்கை ஃபெர்டிலைசர். அதுவும் 40 நாள் தான் அதோட உயிர் வாழறது. அதுக்கப்புறம் அது மண்ணோட மண்ணாக போயிட்டு அது இயற்கை நேச்சுரல் ஃபெர்டிலைசர் அந்த இடத்துக்கு கிடைக்கும். நம்ம தேனீக்கள் அப்படின்னு பேசும்போது என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குது? இல்லை நம்ம இந்தியாவில் எந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது? எல்லா ஊர்லேயுமே ஒரு 5 வெரைட்டி இருக்குது தேன்பூச்சியில். வெரைட்டி அந்த கொசு தேன், சின்ன சின்ன பொந்தில் தான் கட்டும். ரொம்ப 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 குறைச்சதான் தேன் கிடைக்கும். 100 கிராம் தேன் கிடைச்சாலே ரொம்ப சந்தோஷப்படலாம். பட் மெடிசினல் வேல்யூங்கிறது ரொம்ப பெருசு. அதுக்கு அந்த தேன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு வச்சுங்க. அவ்வளோ வசதியான தேன் அது. அதோட குணம் இது எல்லாமே வசதி. அந்த பூச்சி கொட்டவும் கொட்டாது. அதனால் அந்த தேன் வந்து கொசு தேன்னு பேர். அதுக்கு கருப்பாக சின்னதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கடுகு மாதிரி தான் இருக்கும் பூச்சி. அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கொம்பு தேன்னு இந்த சின்னதாக கட்டும், ரொம்ப சின்னதாக கட்டும். அது மரத்தில் கட்டும், அங்கங்கே கட்டும். அதில் ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சமாக கட்டும், சின்ன அடையாக இருக்கும். ஒரு 200 கிராம் தேன் இருக்கும் அதில், அதுக்கு மேலேயும் இருக்காது. டாப் போர்ஷனில் 200 கிராம் தேன் இருக்கும். அதெல்லாம் எடுக்கணும்னா அதை அழிச்சா தான் அந்த தேனை எடுக்க முடியும். இந்த கொம்பு தேன் இருக்குது பாருங்கள், அந்த இனத்தை அழிச்சா தான் அந்த தேனை எடுக்க முடியும். ஏன்னா டாப்பில் தான் கட்டியிருக்கும். அதுக்கு அடுத்தது வருது இந்த பெட்டி தேன். பெட்டி தேனில் பூச்சியை அழிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. 2 லேயர் கொடுத்துருப்பாங்க. ஒரு லேயர் கீழே அது வாழறதுக்கு, இன்னொரு லேயர் மேலே, அதில் தான் தேன் கட்டும். எவ்வளோ பாருங்கள், அதுக்கு தெரிஞ்சிருக்கிற அறிவு பாருங்கள். கீழே தேனே கட்டாது, மேலே தான் தேன் கட்டும். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியும். அதனால் மேலே தான் தேனை கட்டும், மேலே வந்து வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த தேனை நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த இதெல்லாம் இருக்குது, மிஷின்லாம் இருக்குது, அதில் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து வீட்டில் வளர்க்குற பெட்டி தேன். அதுலேயே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று இந்தியன் பெட்டி, ஒன்று இட்டாலியன் பெட்டி. இந்தியன் பெட்டியில் ஒரு 2 கிலோ தான் தேன் கிடைக்கும் வருஷத்துக்கு. இட்டாலியன் பெட்டி வந்து கமர்ஷியலாக செய்யலாம். அதில் ஒரு 40 கிலோ 30 கிலோ தேன் கிடைக்கும் வருஷத்துக்கு. ரொம்ப பெருசு, ஃப்ரேம்லாம் பெருசு. இட்டாலியன் பெட்டி என்னென்னா ஒரு இடத்துலையே வச்சுக்கிட்டு தேன் சம்பாதிக்க முடியாது. எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஊர் பூரா சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது இடத்த மாற்றி, ஏன்னா அது தேனை சீக்கிரம் எடுத்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த இடத்துக்கு போகணும். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே இந்தியாவிலேயே. 4-5 ஸ்டேட்டு போயிட்டுருக்காது. அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் மலை தேன். அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ் தேன், பெருசாக இருக்கும் பூச்சி. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது அந்த 50 அடிக்கு மேலே தான் கட்டுங்க. எல்லாம் ஹை ரைஸ் பில்டிங் தான் கட்டும். அதுக்கு கீழே வந்து தேன் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஃப்ளையிங்கே மேலே தான் பறக்க தெரியும். டைரக்ட் 50 அடி தான் பூவெலாம் இருக்கும். நார்மலாக எல்லா மரமுமே பூவெலாம் 50 அடி 40 அடியில் தான் இருக்கும். ஸோ டைரெக்டாக போகும், டைரெக்டாக கூட்டுக்கு வந்துடும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத மட்டும் அது வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அதான் அது வந்து ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி நம்மளை கொண்டாடுறது. ஸோ இந்த தேனீங்களோட கல்ச்சரை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது உங்களோட வாழ்க்கை முறை, அங்குள்ளே இருக்க ஹைரார்கி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தேன்பூச்சிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் நிறையா இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்புக்கு பேர் போனதே தேன்பூச்சி தான். அவ்வளோ சுறுசுறுப்பாக யாராலையும் இருக்க முடியாது. கரெக்டாக காலையில் மார்னிங் ஷார்ப்பாக 5 மணிக்கெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிடும் பூச்சி. ஷிஃப்ட் 5 மணிலேருந்து 7, 8 மணி 9 மணி மட்டும் பூக்கு போய் கலெக்ஷன் பண்ணிட்டு வரும். 9, 9:30 மணிக்கெலாம் போகாது. உள்ளுக்குள்ளே
வெளியில் ஒரு தடவை வேலை பார்க்கும், அதே பூச்சி உள்ளே வந்து வெளியில் போகிறப்ப மகரந்தம் ப்ளஸ் போலன் ரெண்டையும் எடுத்துகிட்டு வரும் கூட்டுக்கு. உள்ளுக்குள்ளே கூட்டை துடைக்கிற வேலையெல்லாம் இருக்குது, க்ளீன் பண்ணுற வேலை ரொம்ப நீட்டாக இருக்கும் குழுன்னு. நீங்கள் ஏதாவது ஒரு குப்பையை எடுத்து தேன்பூச்சி பெட்டியில் போட்டிங்கன்னா 2வது நிமிஷம் அந்த குப்பையை வெளில தள்ளிடும், வைக்கவே வைக்காது. எந்த ஃபாரின் சப்ஜெக்டும் தேன்பூச்சி கூட்டில் இருக்க முடியாது, விடாது, வெளில தள்ளிடும். அவ்வளோ க்ளீனாக கூட்டை வச்சுக்கும். அதே மாதிரி அந்த எக்ஸகனில் தான் அந்த இது கட்டும் கூடு, அந்த ஷேப். அந்த தேன் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க, அது எக்ஸகனில் தான் கட்டும். இந்த எக்ஸகன் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் எக்ஸகனில் தான் வைக்க முடியும். அதுக்கு அப்போயே அறிவு இருக்குது. அதோட எக்ஸகனில் என்னென்னா கெமிஸ்ட்ரியில் படிக்கிறப்ப தெரியும், இந்த பாண்டிங் ஒரு லேயர் கட்டியாச்சுன்னா அதையோட டச்சப் பண்ணி அப்படியே கட்ட முடியும். மற்ற எந்த இதுலேயும் அந்த மாதிரி பண்ண முடியாது. கனெக்ட் பண்ணிடலாம், ஒரே லேயர் கட்டினா போதும், மற்ற லேயர்லாம் இதுலேயே இன்டர் கனெக்டட் ஆகிருக்கும், ரொம்ப ஈஸியாக கட்டிட்டு வரும். அதோட 3வது என்னென்னா, இப்போ புதுசாக ஒருத்தவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இதெல்லாம் அனுபவ நாலேஜ் தான். தேன் வந்து இப்படி தான் அடை இருக்கும் நீட்டமாக. அது வந்து தேனுங்கிறது ஒரு லிக்விடை உள்ள ஸ்டோரேஜ் பண்ணுறப்ப கீழே விழுந்துருமா விழாதா? லிக்விட் எப்படி நிற்கும்? உள்ள வெசல் இப்படி இருந்ததுன்னா நிற்கும். லிக்விடை நேராக வைக்கிறப்ப இருக்க அந்த ஹெக்ஸகனில் உங்களுக்கு அதுக்கு தேவையான சர்ஃபேஸ் டென்ஷன் கிடைக்குதா, அதனால தான் அது அதில் நிற்கிது. அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் தான் மெயின். சர்ஃபேஸ் டென்ஷன் கிடைக்கிறதுனால தான் அந்த தேன் வந்து கீழே கொட்டாத அப்படியே ஸ்டோரில் இருக்குது. ஓகே, இதில் பெரிய பெரிய இன்ஜினியரிங்லாம் இருக்குது இல்லையா? நிறையா, ரொம்ப நிறையா இருக்குது இன்ஜினியரிங். ஓகே, ரொம்ப நிறையா இருக்குது. அந்த இன்ஜினியரை வந்து நம்ம வீட்டில் வைக்க முடியுமா? அதாவது தேனீக்களை வந்து நம்ம வீட்டில் வளர்க்க முடியுமா? வீட்டில் வளர்க்குறாங்க, நிறைய பேர் வளர்க்குறாங்க. மெட்ராஸ்லேயே நாங்கள் ஒரு அசோசியேஷன் வச்சுருக்கோம், ஒரு 10 பேர் இருக்காங்க மெம்பர்ஸ். பீ கீப்பர்ஸ் சென்னை அசோசியேஷன் இருக்கோம், நிறைய பேர் வச்சுருக்காங்க. இங்கே அது எப்படி வளர்க்குறது? வெட்டி வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுட்டோம்னா அது மாட்டுக்கு இருக்கும், எங்கேயும் போகாது. அது மாட்டுக்கு நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கும். டெவலப் ஆகிட்டு ஒரு வருஷத்துக்கு 2 கிலோ 3 கிலோ தேனும் கொடுக்கும். ப்ளஸ் சுற்று வட்டாரத்தில் 2 கிலோ தேன் வச்சோம்னா 2 கிலோமீட்டருக்கு இருக்கிற பூ மரம்லாம் காய் பார்த்தீங்கன்னா காப்பு வந்து ஜாஸ்தியாகும். ஓகே, நமக்கு வந்து அனுபவம், நமக்கு அதுக்கு எதுக்கு நம்ம வைக்கணும்னு கேட்கக்கூடாது. நேச்சருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அடுத்த வீட்டில் தான் காய்க்கும், நம்ம வீட்டில் செடி இல்லைன்னா அதுக்குன்னு அது 2 கிலோமீட்டர் போகிறத நம்ம நிறுத்த முடியாது. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், நம்ம வைக்கிறது பொறுத்தையாக இருக்குது பெனிஃபிட். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு பேஷனாக ஹாபியாக எடுத்து பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி? கமர்ஷியலாக பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். கமர்ஷியலாக பண்ணணும்னா நிறையா ஆள் பட வேணும். கமர்ஷியலாக பண்ணி தேன்லேருந்து சம்பாதிக்க முடியாது. இந்த பெட்டி தேன்கிறது கிடைக்கிறது ரொம்ப 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 கரைச்சை. எல்லாமே மலை தேன் தான், அங்கேருந்து தான் வரது. இந்தியா ப்ரொடக்ஷனில் 80% மலை தேன், 20% தான் பெட்டி தேன். அதனால் இதை வச்சுன்னு கமர்ஷியலாக பண்ண முடியாது. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவங்கவுங்க கம்பெனி பேரில் போட்டுக்கலாமா ஒழிஞ்சு இந்த தேனை எடுத்து அப்போ என்னென்னா கமர்ஷியலாக பண்ணலான்னா உங்களுக்கு ஆதாயம் வேணா 2000 ரூபா விற்கணும் கிலோ, அவங்க ஓடிடுவாங்க எல்லாரும். ஓகே, இந்த பாம்புலாம் பார்த்தீங்கன்னா வந்து சில பொந்தில் இருக்கும், இல்லை ஒரு புத்தில் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்மளே பாம்புக்காக ஒரு ஓட்டெல்லாம் கட்டி வீட்டில் வைக்க முடியுமா? அது இயற்கைக்கு மாறாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ தேன்லாம் பார்த்தீங்கன்னா தேனிலாம் வந்து கோயில் மேலே இருக்கும், அப்புறம் பில்டிங்கில் இருக்கும், மரத்தில் இருக்கும், சில மாதிரி மலைகள்லாம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல ஆனந்தி. நீங்கள் சொன்ன மாதிரி திடீர்னு எங்கேயோ இருக்கிறது கொண்டு போய் நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா அதோட ஹேபிட்டேட்டே மாறுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக அவங்களுக்காக ஒரு இடம் நம்ம வீட்டில் கொடுக்கறது அப்படிங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இல்லையா? அது மீன் ஆப்போசிட்டாக இல்லையா? இது வந்து கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ்டு குடிசை தொழில். ஓகே, கவர்மெண்ட்டு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப்பில் சப்சிடி கொடுக்குறாங்க. 100 பெட்டி 500 பெட்டி வச்சா விவசாயிகளுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. அது வந்து இயற்கைக்கு மாறுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம வந்து இன்னும் ஹெல்ப் பண்ணுறோம், அதுக்கு அழியாத பாதுகாக்கிறோம். வீட்டில் பெட்டியில் வைக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா, அந்த இனம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டியிருந்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு டேஞ்சர்ஸ் ஜாஸ்தி. இப்போ வீட்டில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா டேஞ்சர் கம்மி, யாரும் கிட்டக்கு வர முடியாது. இப்போ அங்கே வீட்டில் எங்கேயோ ஒரு பொந்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, ஊரில் போகிறவங்க வரலாம் அந்த பொந்தில் குச்சியை விட்டு ஆட்டுவான். ஏன்னா தேன் எடுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். இப்போ உங்கள் வீடுன்னு வந்துச்சுன்னா உங்களை தவிர வேறு யாரும் போக முடியாது, அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் குறையும். வீட்டில் வைக்கணுங்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து இதை ஸ்பான்சர் பண்ணி டொமஸ்டிகேட் பண்ணி எல்லோரும் தேன் வளர்க்கணும். அந்த ஒரு 40 வருஷம் முன்னாடி அக்ரிகல்ச்சரில் வருமானம் இல்லாததுக்கு ஒரு சின்ன வருமானம் கொடுக்கலான்னு ஆரம்பித்தது தான் இது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போச்சு, யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யலை. அப்பயே கொட்டினா வலிக்கும் அந்த பயத்திலே விட்டாங்க.
இப்போ வந்து கொட்டினா வலிக்காதுங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லணும் எல்லாரும். நம்ம சின்ன ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கூட படிச்சிருக்கோம், நம்ம அம்மா அப்பா சொல்லலாம் கேள்விப்பட்டிருப்போம், இல்லை எங்கே தேன் கூட நம்ம குறுகுறுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இது எல்லாத்தையும் விட பி மூவி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அதை பார்த்துருக்கேன் நீ? ஐயோ பார்த்தது இல்லையே. அதில் வந்து எல்லா பீஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி இருக்கும். ஓகேவா? அதாவது அவங்க எந்த அளவுக்கு இந்த தேனை உருவாக்குறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காலனிக்குள்ளே எப்படி அவங்க எல்லாம் எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி அந்த குயின் பீக்கான ஒரு இடம், அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் மேனேஜர் அந்த மாதிரிலாம் எல்லாருமே இருப்பாங்க அந்த படத்தில். அதையும் தவிர என்ன இருக்கும்னா இந்த ஹனி திருடுறாங்களா சொசைட்டியில், ஸோ அந்த மாதிரி திருடிட்டாங்கன்னா இது என்ன பண்ணும், இல்லை நிஜமாவே இவங்க யாரும் அட்டாக் பண்ணும்போது இவங்களாம் என்ன ஒரு ஆட்டிடியூட்ல போய் அட்டாக் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாமே அந்த படத்தில் இருக்கும். எனக்கு ஐயோ டவுட்டே வரும் இந்த படம் பார்க்கும்போது, நிஜமாவே இதுல இருந்து யாரோ ஒருத்தங்க தேனா இருந்து அதுக்கப்புறமா வளர்ந்த மனுஷங்களா வந்துட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டீடைலா எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. தேனியோட லைஃப்லாம் புரிஞ்சுக்கணும்னா ஆப்வியஸ்லி நம்மளோட ஷோ பார்த்தா மட்டும் போதாது, இந்த மாதிரி குட்டி குட்டி படம்லாம் பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காக நீங்க ரெஃபரன்ஸ் சொல்றீங்க போல இந்த படம். ஆமாமா, பி மூவி அப்படிங்கறத படம் பேரு. நீ பார்த்தது அப்படின்னா நீ பார்த்தே ஆகணும். அந்த ஹீரோ என்ன அழகா இருப்பாரு தெரியுமா? அட்லீஸ்ட் போய் விக்கிபீடியால பாக்குறேன், ஒரு 5 minutes டைம் கொடுங்க எனக்கு. ஓகே, எடுத்துக்கலாமா? புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனிய வை என்று